அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றிக் கழகத்தின் இது மக்கள் குரல். இது மக்களுக்கான ஆட்சியா என்பதை ஒவ்வொரு நாளா அண்ணன் செய்து கொண்டிருக்கிறார். அந்த வகையில் நம்முடைய அண்ணனுடைய தலைமையில் நேத்து வேளாண்மைக்கான பட்ஜெட்டை 2026க்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்தார்கள். மிகவும் வரவேற்கத்தக்க ஒன்றாகவும், விவசாயத்தை மேம்படுத்தும் விதமாகவும், விவசாயத்துக்கு தேவையான வழிமுறைகளை கொண்டு வரும் விதமாகவும் நிறைய திட்டங்களை அதிலே கொண்டு வந்திருந்தார்கள். விவசாயிகள் இப்போது கொண்டாடிக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய தமிழக வெற்றிக் கழகத்தின் பட்ஜெட்டை கண்டு கொண்டாடிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் நம்மளுடைய பட்ஜெட் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா, சாமை, வரகு, திணை, மக்காச்சோளம், குதிரைவாலி எல்லா திணைகளுக்குமே சாகுபடி அதிகரிக்கும் விதமாகவும், கடன் உதவியாக இருக்கட்டும், சிறு குறு தொழிலை பாதுகாக்கும் விதமாகவும், நவீனமயமாக்குதல், தொழில்நுட்பம், தோட்டக்கலை, வீட்டு மாடி தோட்டம் சொல்லி நிறைய திட்டங்கள் நீங்க படிச்சு பார்த்தா தெரியும். அத்தனையும் நமக்கு பயனுள்ள வகையில் விவசாயத்தை பாதுகாக்கும் விதமாகவும், அந்த உயர்வை கொடுக்கும் விதமாகவும் அந்த பட்ஜெட்டில் இடம்பெற்றிருந்தது. மக்களின் சார்பாகவும், தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.